அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, அநேக மக்கள் உலகம் முழுவதுமே அநேக மக்கள் பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால், அநேக மக்கள் பொய் பேசுவதை தங்களுடைய கடமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய் பேசுவதை பொய் பேசுவது நீதியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். எதற்கு எடுத்தாலும் பொய் பேசுவது. சிறிய சிறிய விஷயத்துக்கும் பொய் பேசுவது. பாருங்கள், அநேக போதகர்கள், பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற இவர்கள் அ பொய்களை பேசக்கூடாது என்று போதிப்பார்கள். ஆனால் இவர்கள் எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுவது. இவர்கள் பொய் பேசுவார்கள். ஆனால் பொய் பேசக்கூடாது என்று போதிப்பார்கள். ஆனால் இவர்கள் எதற்கு எடுத்தாலும் பொய் பேசுவார்கள். நிச்சயமாகவே இவர்கள் அனைவருமே நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். மக்களே, நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து தேவன் உங்களில் உங்களில் இருந்து உங்கள் வாய்களிலிருந்து பொய் பேசுவதை தேவன் வெறுக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பொய் பேசுவதை நீங்கள் நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் தேவனால் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவீர்கள் என்று நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். மக்களே, நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வேதாகமம் இதை குறித்து சொல்கிறது பாருங்கள். 19 லேவியாகமம் 19 சொல்கிறது. 19:11 நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் பேசாமலும் இருங்கள். பாருங்கள், இப்பொழுது பொய்களை குறித்து மட்டுமே பார்ப்போம். பொய் பொய் என்பது எதற்கு எடுத்தாலும் அநேக மக்கள் பொய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. எந்த காரியத்திலும், எந்த ஒரு பணத்திற்காவது, ஒரு பொருளுக்காவது, ஒரு உதவிக்காவது, இப்படி அநேக மக்கள் பொய்களை பேசிக்கொண்டு திரிகிறீர்கள். இதை தயவுசெய்து பொய்களை பேசாதீர்கள். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டிருந்தால் எப்படி? நான் உங்களிடம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். தயவுசெய்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே பொய்களை பேசுவதை நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் சிறிய சிறிய விஷயத்துக்கு கூட நீங்கள் பொய் பேசுகிறீர்கள். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் பேசுகிறார்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் தானே உங்களை பார்க்கிற அவர்கள், தந்தை ஒருபோதுமே பொய் பேசுவதில்லை. தாய் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை. அதை பார்க்கிற அவர்களுமே பொய் பேசாதிருப்பார்கள். நீங்கள் எதற்கு எடுத்தாலும் பொய் பேசிக்கொண்டு திரிவது, அதனை பார்த்து கொண்டு திரிகிற பிள்ளைகள் அதனை அப்படியே செய்கிறார்கள். பெற்றோர்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் நல்வழியில் நடக்கிறார்களா? நல்வழியில் நடப்பதும், தீய வழியில் போவதும். அநேக பெற்றோர்கள் பொய்களை பேசிக்கொண்டு திரிகிறார்கள். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால், தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பார். நீங்கள் தண்டனையிலிருந்து ஒருபோதுமே தப்பிக்க முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் பாருங்கள். சங்கீதம் 5:6 சொல்கிறது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். தேவன், நான் தான் சொன்னேன் அல்லவா, தேவன் நிச்சயமாக அழித்து விடுவார். பொய் பேசுகிற வாயை நிச்சயமாகவே அழித்து விடுவார். அவர் நன்றாகவே பேசிக்கொண்டிருப்பார். திடீரென்று ஊமையாய் ஆகிவிடுவார். திடீரென்று வாய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வாய் கோணலாக மாறிவிடும். இப்படியாக அநேக செயல்பாடுகளை தேவன் செய்து விடுவார். ஏனென்றால் பொய் பேசுகின்ற வாயை தேவன் அழித்து விடுவார். பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், தேவன் உங்களுக்கு சொல்ல சொன்னார், நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் தவறுகளை செய்து கொண்டிருந்தால், அதாவது பொய்களை பேசிக் கொண்டிருந்தால், அநேக தவறுகளை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது பொய்களை பேசுவதை மட்டுமே. பொய்களை பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்ப்போம். பாருங்கள், நீதிமொழி
நீதிமொழி நீதிமொழி 12 கூறுகிறது. 12ல 22 பாருங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியம். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவனுக்கு அருவருப்பானது என்று தேவனே சொல்லிவிட்டார். அப்படி இருக்க, ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே பொய்களை பேசிக்கொண்டு திரிகிறீர்கள். இது எப்படி நியாயம்? எதற்கெடுத்தாலும் பொய்களை பேசுவது. பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். நீங்கள் பொய் பேசுவதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து அவர்களுமே பொய் பேசுகிறார்கள். பெற்றோர்களே, உலகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பொய் பேசுவதை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள். அப்படி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்துக் கொண்டிருப்பார். கொடுப்பார். நீங்கள் தண்டனையிலிருந்து ஒருபோதுமே தப்பிக்க முடியாது. உலகத்தில் உள்ள அநேக நீதிமான்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள். பணத்தை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்கிறவர்களுக்கு சாதகமாக பொய்களை பேசி, அதற்கு நீதிக்கு மாறாக அநீதியை செய்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதுமே அநேக நீதிபதிகள் பொய்களை பேசுகிறார்கள். நீங்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவீர்கள். பொய்களை பேசுகிற நீதிமான்கள் என்றால், நீதிபதிகள் என்றால் நீதியாகவே தண்டனை தர வேண்டும். அதற்கு மாறாக பணம் கொடுக்கிறவர்களுக்கு மாறாக, பணம் கொடுக்கிறவருக்கு சாதகமாக நீங்கள் தீர்ப்பை வழங்கி கொண்டிருந்தால், உங்களையும் நிச்சயமாகவே தேவன் தண்டிக்கப்படுவார். ஏனென்றால், அங்க சரியான தீர்ப்பை கொடுக்கின்ற நீதிபதி பணத்தை வாங்கிக் கொண்டு அல்லது ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டு தீர்ப்பை நீதியான தீர்ப்பை தருவதற்கு பதிலாக பொய்யை பேசுவது. இப்படியாக நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள். அடுத்தது நீதிமொழிகள் 19:9 சொல்கிறது. பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். சாட்சிக்காரன் உண்மையை சொல்வதற்கு மாறாக பொய்ச்சாட்சி சொல்வது. அவர் தவறே செய்திருக்க மாட்டார். ஆனால் அவர் தவறு செய்தார் என்று பொய்களை பேசுவது. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். அப்படி இருக்கும்போது பொய்களை நாம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். அவன் நிச்சயமாகவே நாசமடைவான். அநேக மக்கள் சிறிய சிறிய காரியத்திற்கூட பொய்களை பேசிக்கொண்டு திரிந்தால் எப்படி? எதற்கு எடுத்தாலும் பொய் பேசுவது. தங்கள் பெற்றோர்களே, என் பெற்றோர்களே சரிதான், எதற்கு எடுத்தாலும் பொய் பேசுகிறார்கள். நான் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் திருந்துவது கிடையாது. பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும். ஆனால் இங்கே என் பெற்றோருக்கு நான் அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். அவர்களே திருந்துவது கிடையாது. பாருங்கள், பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும். மாறாக நான் என் பெற்றோருக்கு அறிவுரைகளை வழங்குகிறேன். ஆனால் என் அறிவுரைக்கு செவி சாய்ப்பதில்லை என் பெற்றோர்கள். பொய் பேசுகிறார்கள். இப்படியாக பெற்றோர்களே, உலகம் முழுவதுமே உள்ள அனைத்து பெற்றோர்களும் உண்மையாக இருங்கள். தேவனுக்கு பயந்து நடங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் பொய்களை தயவு செய்து பேசாதீர்கள். தேவன் உங்களுக்கு உணர்த்த சொன்னார். நானும் உணர்த்தி விட்டேன். நீங்கள் பேசிக்கொண்டு திரிந்தால் தேவன் உங்களை நிச்சயமாக தண்டிப்பார். நீங்கள் தண்டனையிலிருந்து நிச்சயமாகவே தப்பவே முடியாது என்பது இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. தேவன் நீதியாகவே செயல்படுவார். நீங்கள் நீதியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் பொய்களை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே தேவனுக்கு பயந்து நடக்காமல் நீங்கள் ஒவ்வொரு சிறிய சிறிய காரியத்திற்கும் பொய்களை பேசிக்கொண்டு திரிந்தால் நீங்கள் தண்டனையிலிருந்து நிச்சயமாகவே தப்பிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.